கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ஜ நந்தகோபகுமாராய ஸ்ரீ கோவிந்தாய நமோ நமகான்னு நம்ம அந்த தேவகி கர்ப்பசம்பூதனான அந்த கிருஷ்ண பரமாத்மாவை ஆராதிக்கிறோம். இப்போ நம்ம 36 தசகங்கள் நாராயணியத்தில் பூர்த்தி பண்ணிட்டு இப்போ 37வது தசகம் தேவகி கர்ப்பம் அப்படின்ற தசகத்துக்கு வந்திருக்கும். அதில் காலநேமின்ற அசுரன் ஹிரண்யகசிபுனுடைய தம்பியாக இருக்கார். அப்போ அவர் தான் கம்சனா அவதாரம் எடுக்கிறார். அப்போது 8வது குழந்தையால் தனக்கு மரணம்னு சொன்ன அசரீரி வாக்குப்படி 6 குழந்தையில வதம் பண்ணிடுறார். 7வது குழந்தையாக பிறக்கிற தேவகிக்கு அல்லாத இன்னொருத்திக்கு ரோஹிணிக்கு பிறக்கிற இவரும் பழச்சிக்கிறார். பலராமரும் அடுத்து 8வது குழந்தையான கிருஷ்ணரும் காப்பாற்றப்படுறார் வசுதேவரால். இதை நம்ம பார்க்க போகிறோம். 7வது குழந்தை யோகமாயை. அவள் எப்படின்னாக்கா தன்னை கொல்ல பார்க்கும்பொழுது கம்சனுக்கு சொல்லிவிடுறான், என்னையா கொல்ல பார்க்குற, நான் துர்கையினுடைய அம்சமான யோகமாயை அப்படின்னு சொல்கிறான். அப்படி அவளும் 8வது குழந்தை உன்னை கண்டிப்பாக சம்ஹரிக்கும் அப்படின்றதையும் அந்த கம்சனுக்கு எடுத்துரைக்கிறார். இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ அந்த ஸ்லோகங்களை பார்க்கலாம். அதாவது காஷ்யபரும் அதிதியுமா முற்பிறவியில் பிறந்தவா தான் தேவகியும் வசுதேவரா அடுத்த பிறவியில் பிறக்கிறா. அவளுடைய பக்திக்கு மெச்சி தான் சுவாமி அவளுக்கு குழந்தையாக பிறக்கிறார் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சாந்திரானந்ததனோ ஹரே நனுபுரா தைவாசுரே சங்கரே त्वत्कृत्तापि कर्मशेषवसतो येथेन याथागतिं देशां भूतलजन्मनां तिथिभुवां पारेण दूरार्तिथा भूमिप्राप विरिञ्चम् आश्रितपतं ते वै पुरैवागतैः. அப்போ பரிபூர்ண ஸ்வரூபியான பகவானே அப்படின்னு அழைக்கிறார். முன்பு தேவாசுர யுத்தத்தால் உம்மை கொல்லப்பட்டவாளாக இருந்தும் காலநேமி முதலியவா புண்ணிய பாப சேஷத்துக்கு வசப்பட்டு உத்தம கதியை அவளால் அடைய முடியல. பிறகு பூமுலகில் அவள் அசுராளால் பிறந்து அந்த பாரத் தாங்க முடியாமல் பூமாதேவி ரொம்ப துன்பம் அடைஞ்சா. அவள் முன்னே கூடியிருந்த தேவர்களுக்கூட பிரம்மலோகத்துக்கு அவரை தரிசிக்க போனா இல்லையா பிரம்மாவை அப்படின்னு சொல்கிறது இந்த முதல் ஸ்லோகம். ஹா ஹா துர்ஜன பூரி பாரமதிதாம் பாதோ நிதௌ பாதுகாம் ஏதாம் பாலய ஹந்தமே விவசதாம் சம்பிருஷ்ச தேவான் இமாம் இத்யாதி பிரசுர பிரலாப விவசாம் ஆலோக்ய தாத்தா மஹீம் தேவானாம் வதனானி வீக்ஷ்ய பரிதோ தத்யௌ பவந்தம் ஹரே. அப்போது அசுரர்களால் கஷ்டம்னுட்டு சொல்லிட்டு துஷ்டர்களுடைய பெரும் பாரத்தால் துன்புறுத்தப்பட்டு துன்பக்கடலை விழவிருக்கும் இவளை காப்பாற்றுங்கன்னுட்டு பூமாதேவி சுவாமியை கேட்டுக்கிறாங்க. என்ன துன்பம் இது, என் வசங்கெட்ட நிலையை இந்த தேவர்கள்கிட்ட நீங்கள் கேட்கணும் அப்படின்னு பலவிதமாக பிரலாபிச்சுண்டு மெய்மறந்து நின்ன பூதேவியை பார்த்து பிரம்மதேவர் சுற்றிலும் நின்ன தேவர்களுடைய முகங்களை பார்த்துட்டு ஹரியேன்னு உம்மை தியானிச்சார் இல்லையா அப்படின்னு பிரம்மாவுடைய தியானத்தை அந்த ஸ்லோகம் சொல்கிறது. ஊச்சே சாம்புஜ பூர் அமூனயி சுராஹா சத்யம் த்ரிதர்யாவசோ நன்வஸ்யா பவதாம் சரக்ஷண விதௌ தக்ஷோஹி லக்ஷ்மீபதிஹி சர்வே சர்வபுரஸ்ஸரா வயமிதௌ கத்வர்பயோ பாரிதம் நத்வா தம் ஸ்துஹமஹே ஜவாதிதி யுயௌஸ் சாகம் தவாகேதனம். அப்போது அம்புஜபூர் அப்படின்னா யார்? அம்புஜம்னா தாமரையில் உதித்த பிரம்மாவை தான் குறிக்கிறாங்க. அப்போ தேவர்களே, பூதேவி சொன்னதை முற்றிலும் உண்மைதானே, இந்த பூமியையும் உங்களையும் காப்பாற்ற வல்லவர் அந்த லக்ஷ்மிபதியான நாராயணன் ஒருத்தர் தான். அதனால் நம்ம எல்லாரும் பரமசிவனை முன்ன வச்சுண்டு சீக்கிரமாக பார்க்கடலுக்கு போய் அவரை துதிப்போம்னுட்டு பிரம்மா அந்த தேவர்கள்கிட்ட சொல்கிறார். பிறகு அவள் ஒன்று கூடி உம்முடைய இறப்பிடமான அந்த பார்க்கடலை அடைஞ்சாங்க இல்லையான்னு இந்த 3வது ஸ்லோகம் சொல்கிறது. இது தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தேவகி கர்ப்பசம்பூதாயை நமஹ.